அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம லிண்டல் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சீலிங் ஓட்டுறது காங்கிரீட் போடுறதுக்காக சென்ட்ரிங் அடிக்கிறாங்க. சென்ட்ரிங் அடிக்கிறதுக்கு வந்து கான்ட்ராக்டாக பேசி விட்டோம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா லேபரு, இது மட்டும் கான்ட்ராக்டாக பேசி விட்டோம் வச்சுக்கலாம். எல்லா வேலையும் ஃபாலோ பண்ண முடியல. அதனால் சென்ட்ரிங் அடிக்க அவங்க எல்லாத்தையும் அவங்களே பல வகையில் எல்லாத்தையும் எடுத்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு பார்த்தா வித்தியாசமாக புதுசாக அந்த இடத்துல தொங்குற மாரி இருந்தது. அதோட ஃபினிஷிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. வடிகட் போடும்போது தான் அந்த வீடியோ எடுக்கலை. அப்போ கொஞ்சம் வேலை டைட்டாக இருந்ததால் எடுக்க முடியல. வடிகட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காங்கிரீட் தான். சில இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் வச்சு போடுவாங்க. நம்ம போட்டது ஃபுல்லாகவே காங்கிரீட்லேயே போட்டோம் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மேஸ்திரி சொன்னதால் அதை அப்படியே போட்டாச்சு. அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கல்லு எதுவுமே உடைக்க வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே ஆணி அடிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கல் அந்த கல் அவ்வளோ ஸ்ட்ராங்குன்றதுனால அது ஆணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சென்ட்ரிங் அடி ஒரே ஒரு ரூம் வந்து ஒரே ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சென்ட்ரிங் அடி கடைகன்னு காலைல வந்தாங்க. ஆஃப் டேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஹால் பார்த்திங்கன்னா சென்ட்ரு ஓப்பனு. சென்ட்ரு ஓப்பன் அதான் ஹை சீலிங் சொல்லுவோம் வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் போய் விட்டணும். அதனால் சென்ட்ரிங் ஹாலில் மட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். இது ரூமு, பெட்ரூமு எல்லாம் சந்தை இதை பார்த்தா அப்புறம் நம்ம மெத்தடு பார்த்தா மட்டு இது மெத்தட் இல்லை. இது மட்டும் இழுத்து முடிச்சிட்டாங்க. இது ஆக்சுவலாக இந்த போட்டிகள் மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் வேலை இருந்தது, அதை பண்ணிட்டு இருந்தார். மற்ற பேரில் பார்த்தோன்னா அவங்க கம்பி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பி கட்டுறது பின்னாடி ஆயில் அடிப்பாங்க. ஆயில் அடித்தா தான் அந்த சிமெண்ட்டும் இதுவும் ஒட்டின்னு வராமல் இருக்குது, ஃபினிஷிங்காக ஆகும். எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே அழுக்காயில், இது எல்லாமே அழுக்காயில் அடிச்சு தான் சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நடக்க வச்சு சொன்னோம். இது பார்த்திங்கன்னா ஃபில்லர் ஸ்லாப் வந்து கேரளாவை சேர்ந்த லாரி பேக்கர்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இல்லை, அவரோட மெத்தேடு அது. ஃபில்லர் ஸ்லாப் அதை வச்சா வீடு வந்து கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபில்லர் ஸ்லாப் வந்து போட்டிகள் மட்டும் தான் வச்சோம். வீடு ஃபுல்லாகவும் வைக்கலாம். அதை வீடு ஃபுல்லாக வச்சா அதுக்கு தகுந்த கம்பி கட்டணும். நல்லா பக்காவாக ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போட்டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் போட்டு தான் பண்ணணும். அதை சும்மா ஒரு மேஸ்திரி வச்சுலாம் பண்ணக்கூடாது. இதுவே வந்து நான் அவர் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணோம் வச்சுலாம். கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்போம். இது ஃபுல்லாகவே வைக்கலாம். நாங்கள் கம்மியாக தான் வச்சோம். அது ரூஃப் காங்கிரீட் போட்டது வந்து நம்ம வீடியோ எடுக்கல. ரூஃப் காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரூஃப் காங்கிரீட் போடும்போது ரொம்ப வேலை டைட்டாக இருந்ததால் அதை எடுக்க முடியல. அது வாங்கணும் இது வாங்கினோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை. சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, சிமெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேலை டைட்டாக இருந்தால் ரூஃப் காங்கிரீட் போடும்போது வீடியோ எடுக்க முடியல. அது எடுத்து முடிச்சு அந்த சென்டர் பார்த்திங்கன்னா ஓப்பன் பார்த்திங்கன்னா இப்போ தான் இது மறுபடியும் வந்துன்னா மறுபடியும் அதே போல் லெவல் கட்டி நூல் கட்டி எல்லாத்தையும் பண்ணணுமா. மறுபடியும் எப்போ நம்ம பேஸ்மெண்ட்டில் எப்படி பண்ணணுமோ அதே தான். ஃபஸ்ட்டு கல் மட்டும் ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அடிக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட் லேயர் மட்டும் எப்பயும் போல் லெவல் வச்சு ஒவ்வொரு கல்லாக தட்டி இதெல்லாம் பண்ணாங்க. அது ஒன்றும் அப்போ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்ன்றதால கொஞ்சம் அவங்க ஈஸியாகவும் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் கொஞ்சம் நின்று பார்த்து பண்ணாங்க. செகண்ட் டைம்ன்றதால கொஞ்சம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுல கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு கொஞ்சமா. அதனால் தைரியம் பக்காவாக இது உடனே பண்ணிட்டாங்க. அது அந்த கல் கடை அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பக்காவாக நூல் விட்டு லெவல் வச்சு பக்காவாக பண்ணிட்டாங்க. அது எப்படிமானா கொஞ்சம் ஃபஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது மாரி தான் தெரிஞ்சுது எனக்கு. ஆனால் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கடகன்னு முடிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இந்த சென்டர் ஓப்பன் தெரியுதுங்களா. இது வந்து இப்போ தான் செகண்ட் ஃப்ளோர், ரெண்டாவது மாடி சீலிங் விட்டும் போது தான் இதுவும் சேர்த்து விட்டுவோம். இதுவே
வந்து மேல் பெட்ரூமு. மேல் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நம்ம சின்னது இல்லை, கீழே சின்னது, மேலே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கீழே கூட பார்த்திங்கன்னா மேலே வந்து பெட்ரூம் பெருசு, அதில் பார்த்தா கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து சென்ட்ரு ஓப்பனுக்கு அந்த 20 அடி செவுரு வச்சுருக்காங்க. செவரோட ஹைட்டு மட்டும் 20 அடி. அதுக்கு சாரம் போட்டு பக்காவாக சாரம் போட்டு கல் அடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது அது பிரம்மாண்டமாக இருந்தது. இது வந்து பே விண்டோ. விண்டோன்றது வந்து நம்ம உட்காந்துச்சின்னா நம்ம பால்கனி மாரி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கின்னு அழகாக உட்காரலாம். தின்ன மாரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். அது அந்த மெத்தட் நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம். ஃபில்லர் ஸ்லாப் பண்ணியிருக்கோம். இன்டர்லாக் கல் எல்லாமே எங்கள் ஏரியாவில் எதுவும் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் எல்லாம் பார்த்து பண்ணது எல்லாமே முழுக்க என்னுடைய ஐடியாவிலே ஒரு நல்ல ஐடியா வச்சு பண்ணோம். இது பார்த்திங்கன்னா அது போர்ட்டிகோவில் கீழே நம்ம போர்ட்டிகோவில் என்ன டிசைன் பண்ணணுமோ என்ட்ரன்ஸில் எலிவேஷனுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இது இப்போ மேல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே வர மாதிரி. இது கிழக்கு பக்கம் அந்த சந்து வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். இதுவும் கொஞ்சம் லேட்டாக ஆச்சு. வேலை சீக்கிரமாக முடியுது. இதெல்லாம் எதெல்லாம் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா வேலைலாம் இது போலலாம் சின்ன வேலைலாம் எக்ஸ்ட்ரா. மற்றபடிலாம் எல்லா வேலையும் மற்ற செவரெலாம் பார்த்தா 7 அடி முடிச்சுட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான வேலையை மட்டும் நிறுத்தி செஞ்சோம். ஏன்னா கொஞ்சம் தப்பாகிடுச்சாலும் கல் சரிஞ்சிட்டு போய்ட்டு சொல்லிட்டு அவர் பார்த்து பண்ண சொன்னோம். இதை ஆள் எப்பயும் போது தான். மற்றதெல்லாம் லிண்டர்லாம் இந்த செவரு 20 அடி செவர்களுக்கு லிண்டர்லாம் போட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லிண்டரை முடிச்சுட்டு இது ஒட்டுறதுக்கு இன்னும் 2 நாளில் பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கி லிண்டல் போட்டுருவாங்க. இன்றைக்கி லிண்டல் போட்டு தான் அது ஒட்டலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். எப்படி ஆகுதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. நீங்கள் ஓரளவுக்கு லிண்டல் காங்கிரீட்டில் போட்டாங்கனாக்கா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இதெல்லாம் காங்கிரீட் போட்டது அது ஒரு பக்கம் போட்டுனே இருந்தாங்க, ஒரு பக்கம் வேலை செஞ்சுனே இருந்தாங்க வச்சுக்கலாம். அதில் போய் இருந்தது. ஜல்லியில் இதெல்லாம் பலவில் அடித்து ஜல்லியில் போட்டோம். ஒட்டுறதுக்கு இதோட ஒட்டுக்கு தான் சென்ட்ரிங் எப்படி அடிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இது டபுள் ஹைட் சீலிங் இல்லை, அதனால் இது கொஞ்சம் எனக்கு இது தெரியல. அவங்க அடிக்கிறப்ப தான் தெரியும் அவங்க எப்படி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்றதெல்லாம்